ஹலோ எவ்ரிவான், நான் வந்து ரோப்ளாக்ஸ் கேமிங் ப்ரோயஸ். நான் வந்து ரோஸ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம வந்து இன்றைக்கி டெட் ராய் கேம் பார்க்க போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்வின், நான் வந்து ரோப்ளாக்ஸ் கேமிங் ப்ரோயஸ். சங்கர் ஹெல்ட் வந்தா ரோஸ் கேமிங் சேனல். வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இந்த லோடிங் ஸ்க்ரீன் வர்றதுக்குள்ளே வந்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் என்ன சார்? சாமி கிட்ட வாங்கணும் பொருள், நம்ம அஸ்வினி கிட்ட வாங்கணும் பொருள். அமைதியானுங்களே, என்னென்ன நீங்கள் வந்தோடனே காமெடி பண்ணுறீங்க பார்த்தீங்களா? நாங்கள் அப்படின்னா பண்ணுவோம். என் ட்ரெயினை பார்த்துட்டு பேசுங்க. ட்ரெயின்லாம் பார்க்க முடியாது. நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? 24 hours ஆஃப் ஒர்க்கிங். நீ நல்லா ஒர்க் பண்ணது கிழிச்சது எனக்கு தெரியும். இல்லைண்ணா, என் தம்பி எல்லாரும் ஒர்க் பண்ண தெரியுமா? அப்படியா? இது உன் தம்பிக்கிட்டே கேட்டுடலாம். காய்ஸ், இது சரியான உருட்டு காய்ஸ். உருட்டு. ஏய், நான் ஒன்றும் உருட்டலை. நீ ஹெல்ப் பண்ண 24 ஹவர்ஸுக்கு. நீ எதுக்குடா போய் சொல்கிற? காய்ஸ், இவன் போய் சொல்கிறான் காய்ஸ். எல்லாமே நான் பண்ணது காய்ஸ். உருட்டாத. நீ இன்னும் கேம்குள்ளே நீ வாங்கின ட்ரெயினா கிளிக்கும். நான் உனக்கு கிஃப்ட் பண்ணடா. நான் தான்டா காசு கொடுத்து வாங்கினேன். காசு கொடுத்து வாங்கினேன் பாரு, ரியல் காசு. உன்னை பேச வச்சு நீ எப்படியெல்லாம் பேசுகிற பற்றியா? வந்தோடனே கேமுக்குள்ளே சண்டை போடாதீங்கடா. சரி, நான் வந்து கேம் ஆரம்பிக்கேன். கோலை வாங்கி நல்லா வாங்க. எனக்கு காசு இல்லைன்னு 10 ரூபா தான் இருக்கு. 10 ரூபா காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகலாம். கொரியா. அது ஒன்றும் இல்லை, என் தம்பி நான் கைஸ். லாண்டு இந்த கேம் வாங்கினா குரங்கு மாதிரி இருக்காது. பார்க்க ஆர்மேட் மாதிரி இல்லை. குரங்கு பசங்களா? ஆர்மேட் மாதிரி இருந்தால் நாங்கள் சொல்ல மாட்டோம். பார்க்க குரங்கு மாதிரி இருக்குனால இது பார்க்க குரங்கு மாதிரியா இருக்கு. நான் கேட்கேன் ஏன்? குரங்கு கையில் அந்த ட்ரெயின். குரங்கு கையா? நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. நீ குரங்கு கைன்னு சொல்கிறியே, அது உன் கையாக இருந்தால் என்ன பண்ணுவ? முன்னாடி குரங்கு மூஞ்சி, சைடு குரங்கு கை, பின்னாடி குரங்கு வாழு. இதுதான் இந்த ட்ரெயின். போங்க. நீங்களும் அந்த ட்ரெயினை பற்றி பேசுனீங்க, வாயிலே போட்டுருவேன். நான் பெரிய ஆடிக்காட்டு ட்ரெயின் இது. கிளிக்கோ, நீ மட்டும் என்ன பெரிய ஆடிக்காட்டு காரை தான் வச்சுருக்க பாரு. நான் கேட்டில் காட் ட்ரெயின் வச்சுருக்கேனே. நீ கிளிக்கோ, நீ கேட்டில் காட்டு தான் இருக்குல்ல சீப்பஸ்ட் ட்ரெயின்னு உனக்கே தெரியுதுல்ல. ஆமாம், அது பெரிய ட்ரெயின் பாரு. அதானே? பெரிய ட்ரெயின் தெரியுமா? இந்த உலகத்துலேயே எக்ஸ்பென்சிவ். ஐயா, அப்டேட் விட மாதிரி இதான் இருக்குல்ல எக்ஸ்பென்சிவ். சரி, உன் ட்ரெயின் வச்சு பீத்திக்குன்னா போகிற கேம்குள்ளே போகலாம். வா, நம்ம ட்ரெயின் எடுத்துகிட்டு போவோம். வா போகலாம். நானே வண்டி ஓட்டுறேன். நான் ஓட்டுவேன். நான் தான் ஓட்டுவேன். இப்போதைக்கு நான் ஓட்டிக்கிறேன். சரி, ஓட்டு போனால் போதும். பொழிச்சுக்கோ. நாங்கள் கவலையே கிடையாது. வா டக்குன்னு போவோம். நம்ம கைஸ், உங்களுக்கு நான் ஒன்று எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கைஸ், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் காட்ட போகிறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வரேன். வெயிட் பண்ணுங்க. சொல்லாத. வெயிட் பண்ணுன்னு வரும்போது சொல்லலாம். நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன். இருங்க, ஒரு கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன். பூனை அந்த சத்தம் நானேனா கொடுக்குறேன். நீ கொடுக்குறியா? எப்படி இருக்கு என் சத்தம்? நல்லா நடிக்க.
ஏன் பயம் வந்திருக்கு? அது பார்த்ததே இல்லை. டெசர்ட் மாதிரி இருக்குது. டெசர்ட்னா நினைக்கேன். வெளில வந்துச்சு. இப்போ தான் நானே பார்க்கேன். இதை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வாங்க. நான் வந்து இப்போ 2 பேர்கிட்டயும் ஒரு கொஷின் கேட்க போகிறேன். 2 பேருக்குமா ஓகேயா? ஓகே வாங்க. யானை எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்பீங்க? நான் சொல்கிறேன். சொல்லு. அதுவா கதவை திறந்து. ஆமாம், எனக்கு ஃப்ரிட்ஜில் கதவுனா இருக்கும். கதவு தான் இருக்காது, ஏசி கதவு. சரி சொல்லு. அது திறந்து எல்லா விஷயத்தையும் உள்ள இருக்க எல்லாத்தையும் தூக்கி போடணும். தூக்கி போட்டுரு. யானைக்குன்னு நசுக்க வைக்கணும். அப்படியே கதவு முடியலாம். இது வந்து கண்டினியூ கொஷின் ஓகேயா? இப்போ வந்து ஜிராஃபி எப்படி ஃப்ரிட்ஜில் வைப்ப? யானையை தூக்கிட்டு ஜிராஃபியை ஃப்ரிட்ஜில் வைப்பேன். கேள்வியா? உனக்கு கேள்வியாடா இருக்கும். சரி இப்போ வந்து ஒரு கொஷின் கேட்க, இது கண்டினியூ கொஷின் ஓகேயா? சிங்க கல்யாணத்துக்கு எல்லாமே வந்துச்சு, ஒரு விலங்கு தவிர. அது என்ன விலங்கு? யானைக்குட்டி. உனக்கு? ஆமாம், அதுதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சு. ஆமாம், இவ்வளோனா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தது. ஃப்ரிட்ஜு விட்டு வெளில போய் 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அது இந்த நேரத்துக்கு தூங்கிட்டு இருந்திருக்குமே. தூங்கிட்டு இருந்திருக்கும் போல உனக்கு. ஆமாம், தூக்கம் நல்லா வந்திருக்கும். தூங்கிட்டு இருந்திருக்கும். வந்து யானையை வெளில தூக்கிட்டு ஜிராஃபியை வச்சுட்டோமே. அப்போ ஜிராஃபின்னா வராமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கிடக்கும். கொஞ்சம் கூட மூளையே கிடையாது. ஃப்ரிட்ஜு வந்து என்ன பண்ணுவேன்? ஃப்ரிட்ஜு நடந்து வந்தா ஃப்ரிட்ஜில் இருந்து எவனாச்சும் வந்து வருமா? டைட்டாக லாக் போட்டு மூடியாச்சு. சரி, அந்த 2 கால் முளைச்சி ஒரு ஜிராஃபு மண்டை முளைச்சி பிரெயின் லாட்டா மாதிரி வந்தா? அது கொஞ்சம் பைத்தியம் மாதிரி கொஸ்டின் போடுங்க. ஐயோ, உங்கள் வீட்டு கடையில போடும். வாங்க மாமா, கேமுக்குள்ளே போகலாம். சரி போகலாம். நல்லா ஆரம்பித்தான். நேரம் கேள்வி கேட்டா. சரி ஆரம்பிப்போம் வாங்க. இங்கே பாதியிலே சண்டையிலே போயிடுச்சு. சரி வாங்க பார்க்கலாம். விடுக்கத்துலேயே போயிட்டு இப்போ வந்து அஸ்வின் வந்து ட்ரெயின் ஓட்டிகிட்டு இருக்கான். இப்போ போயிட்டுருக்கோம். நைட்டு போ. ஆமாம், நாங்கள் வந்து இல்லை ஃபைட்டு கூட பண்ணிப்போம். இது ஜாம்பியோட. நீ ஃப்ளைட்டுன்னு சொல்கிற. ஃபைட்டுடா. நீ ஃப்ளைட்டு தான் சொன்ன. சரி இவன் காமெடி பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் செப்டம்பர் 27 இன்னைக்குலேருந்து நாளைக்கு இல்லை அக்டோபர் 3 வரை கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்றைக்கி கமெண்ட் பண்ணுற வீடியோவை சரி கேம் நேமை ரோப்ளாக்ஸில் இருக்கணும். அதை நாங்கள் போடுவோம் நாளைக்கு. கவி, உனக்கு ரோப்ளாக்ஸ்லேயே எது பிடிச்ச கேமு? எனக்கு பிடிச்ச கேம் பிளாக் ஃப்ரூட். ஏன்னா அதில் என் லெவல் 1310. ஆமாம். இப்போ உனக்கு பிடிச்ச கேம் என்ன? எனக்கு வந்து ரோப்ளாக்ஸில் வந்து சொட் கேம் ரொம்ப பிடிக்கும். அஸ்வின், உனக்கு பிடிச்ச கேம் என்ன? அதுவா க்ரோய கார்டன் அண்ட் 99 இன் த ஃபாரஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சோம். எனக்கு எந்த வருஷம் ஆனாலும் அதான் பிடிக்கும். 10,000 வருஷம் ஆனாலும் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் எங்கள் ரெட் ராயிலும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம நைட்டு தான் என்னென்னு தெரியலாம். நைட் உல்ஃபு வேர்வுல்ஃப் பவர் கிளாஸு. அதே மாதிரி சங்கர் ஹெல்லோ வேர்வுல்ஃபு ரோஸ் கேமிங் தான் சங்கர் ஹெல்லு வேர்வுல்ஃபு. அதே மாதிரி என் தம்பியும் வேர்வுல்ஃப் கிளாஸு தான் வச்சுருக்கான். நான் கேமில் என் கூட விளாட்றக்கு இல்லை இப்போதைக்கு. சரி வாங்க நம்ம போகலாம். குதிரையை கிடச்சிட்டு வாங்க. டரண்ட்டு சுடலாம். டரண்ட்டு மேலே இருக்கிறவனை எடுத்துகிட்டு போயிடலாமா? சரி அப்படி. இது என்ன மூணுன்னு கூட தெரியலையே. ஜாம்பி நைட்டா? சங்கர் ஹெல்லில் ஜாம்பி எடுக்க சொன்னேன். எடுக்கிற மாதிரியே தெரில. என்ன நீ எடுக்கவே மாட்டுக்க? ஏன் சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு 2 டெட் பாடியை விற்று காசு எடுப்போம். இப்போதைக்கு 35 70 எப்படி 80 இருக்கும்? ஆல்ரெடி 5 வச்சுருந்தணும். சரி வாங்க. நல்லா தான் இருக்குது. போவோம். 5 ரூபா எடுப்போம். இப்போ 85 ரூபா. நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு எல்லாம் நல்லா தான் போகுது. அந்த கடைசியில் போய் ஒரு ரைடில் போய் செத்துருவோம் பார்த்துங்களேன். அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அதான் எனக்கு தெரியல. ஆனால் சங்கர்களை காப்பாற்றிருப்பேன். ஆனால் அந்த நேரம் நான் தான் ஃபோனை பிடிங்கி விளாண்டுட்டு இருந்தேன். அது நானே திஸ் இஸ் கால்டு மை செல்ஃப் இஸ் சேவிங் ஃப்ரம் மை செல்ஃப். அது பேர் தான் மை செல்ஃப் இஸ் கால்டு செல்ஃப். இதனால் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. சங்கரல் இங்கே வந்து விற்றுட்ருக்க. எதுக்கு விற்ற உனக்கு தெரியாதா?
சொல்லு. எனக்கு தெரியாதே, எனக்கு இந்த கேம் பற்றியே தெரியாது. நான் இவன் கூப்பிட்டனால தான் கைஸ் வந்திருக்கேனே. எனக்கு தெரியவே தெரியாது. சொல்லிக் கொடுன்னேன். நம்ம விளாடும் போது நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு எதுவுமே சுற்றிட்டு கிடக்கேன் கைஸ். நான் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சொல்லி கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் சிம்பிளாக பண்ணிவிடுவேன். நான் உனக்கு சிம்பிளாக இந்த கேம் பற்றி சொல்லிட்டேன். காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி 99 days இந்த ஃபாரஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நாளைக்கு போடுறோம். முடிஞ்சால் நாங்கள் 99 days சர்வே பண்ணுறோம். என்ன 2 பேரும் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க, நான் இங்கே கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஐயோ எடிட் பண்ணுறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்களுக்கு கேட்குதா? நல்லா கேட்குதா? வெயிட் பண்ணுங்க. ஹலோ கைஸ், எப்படி நான் பாட்டு இருந்தது? நல்லா பண்ணீங்கப்பா. எனக்கு என்னன்னு தெரியல, நீங்கள் பாட்டு பாடுறீங்க, வீடியோவில் கேட்குவான்னு கூட தெரியல வாய்ஸு. ஒழுங்கு லேபு கிடச்ச டீம் நம்ம பணக்காரங்கள். ரைஃபிள் தான் நம்ம ரைடு பண்ணுறோம். ரைடு தான். ஆனால் ரோஸ் கேமிங்கு ரைடு முன்னாடி பண்ணியிருக்கேன் இல்லையா? நானே இப்போனே இந்த கேமுக்கே வரேன். ஐயோ, அது வேற மறந்துட்டே இருக்கேன் பாரு. நீ நல்லா மறதினா. மூளை கிடச்ச டீம்மை வந்து 150 ரூபாய்க்கு விற்றுருவேன். 75 தான் ரைஃபிளே. அதுமாதிரி என்கிட்ட ஒரு கோல்டு பாரு, ஒரு சில்வர் பார் இருக்குது. மொத்தமாக 325. இப்போ எங்கிட்ட ஒரு 45 வேறு இருக்குது. இம்மா வந்து என்ன பண்ண, சரி குதிரை எடுத்து நம்ம பாட்டுக்கு போவோம். நம்ம பாட்டுக்கு போகலாம். டவுனுக்கு போயிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். ட்ரெயினுக்கு போகிறதுக்குள்ளே டேக் 10 years லேட்டருக்கு அப்புறம் தான் போவோம்னு நினைக்கிறேன். ட்ரெயினுக்கு போவோம். என்ன சாக்கில் போடு, சாக்கு பையில் போட்டுட்டு ஏறுவோம். இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாப்பாக டாக்கிங்கில் இருக்கேன். வாங்க, நம்ம வந்து சங்கரேலி ஏறியாச்சு. அவன் தான் வந்து ட்ரெயின் ஓட்ட போகிறான். என்ன பார்த்தோம்னா லூட் அடிக்க வந்தால் இங்கே ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம வேறு பவரை யூஸ் பண்ணி ஓடி போகலாம். வாங்க, நைட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அதான் வேகமாக ஓட்டிட்டேன்னா ஸ்பிரிட்டாக. போகலாம். வேறு பவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பவர். இந்த உலகத்திலே அதான் பெஸ்ட்டு கிளாஸ். எனக்கு தெரிஞ்சு 99 இந்த ஃபாரஸ்ட்டு கூட ஒரு வேறு கிளாஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு பிடிச்ச கிளாஸ் அசோசியன் இல்லை சைபோர்டு. அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சீப்பாக பார்த்தா தான் எனக்கு ஏலியன் தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே பார்த்தா வேர்வல்ஃபு, ஐயா பார்த்தா வேர்வல்ஃபு. இங்கே சீப்புன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. அப்புறம் கமெண்ட் போடுங்க ஒரு ரெட் கலர் ஹார்ட் எமோஜி உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் வந்து லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்கள். பல வாட்டி கேட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு வாட்டி சங்குகள் வாங்கி கொடுப்போம். வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் 2 சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாமே பண்ணுங்க. இது வீடியோ ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இன்னும் இந்த வீடியோ 3 நிமிஷத்தில் எண்டு வருதா? சரி வாங்க, 2 பேருக்கும் ரைஃபிள் வாங்கிட்டு ரைடு போவோம். இந்த ரைடு தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். வாங்க, 2 ரைஃபிள் வாங்கலாம். 1 2 3ன்னு சொல்ல மாட்டேன். 1 வச்சாச்சு. இப்போ 2வது வைக்கலாம். 2 வச்சாச்சு. அப்புறம் வாங்கறதுக்கு முன்னாடி நாளே வாங்கிடலாம். 3 அப்போ வச்சிடலாம். வச்சுட்டு போகலாம். அப்புறம் 4 நான் வெளியில் 24ன்னு காட்டுறது ஏன்னு தெரில. வாங்க, 4
காசு கறியை போட்டோம். நம்ம சங்கர் ஹெல்லுக்கு கொஞ்சம் வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன். நம்ம ராஸ் கேமிங்க்கு மட்டும்தான் இருக்குது. என்கிட்ட நிறைய ரைஃபிள் புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைடு போகலாம். இதோ ரைடு 1 2 3 4 5 5 5 6 7 போகாது போல். இதை 10வது வாட்டியில் ஒரு கணக்கு பண்ணி பார்த்தா அப்போலேருந்து இது ஒரு 27வது வாட்டி அடிக்க நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். கேஷில் அதோட அதிகமாக போயிருப்பேன். ஏன்னா இங்கே பான்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் கேஷில் இந்த கேம்லேயே அதிகமான பான்ஸ் அங்கே தான் உண்டு நினைக்கிறேன். அதே மாதிரி 80 கிலோமீட்டர் போய் 9 வாட்டி வின் ஆகிருக்கேன். அதில் நான் அதான் ப்ரோ பிளேயர். அப்புறம் இன்னும் ஒரு நிமிஷத்தில் வீடியோ முடியுதா? வாங்க, எப்படி முடியுதுன்னு பார்த்தா நீங்களே சிரிச்சு போயிருவீங்க. ஒரு ஜாம்பி கிட்ட போய் செத்து கிடப்பேன். இங்கே அதே மாதிரி இங்கே கூட செத்து கிடப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே பின்னாடி பார்க்குறக்குள்ளே செத்துருவேன். இதோ இந்த பின்னாடி எவன்டா வந்தான்னு நானும் நினச்சிட்டே இருக்கேன். இப்போ நான் சங்கர் ஃபோனை பிடுங்கி விளாடுவோம் பாருங்களேன். இங்கே பாருங்க. இப்போ ஒரு சங்கர் ரிவ்யூ ரோஸ் கேமிங் ரிவ்யூ பண்ணோடனே அப்படியே எழுந்திரிச்சு வந்துடலாம். மறுபிறவி இது பேர் தான். ஆனால் எப்படி இந்த பேண்டேஜ் வச்சு உயிர் கொடுக்க முடியும்? மெடிக்கேட்டு அது கூட வராது. சர்ஜரி ஐட்டம்னு ஒன்று ஆட் பண்ணுங்க கேமுக்குள்ளே. அதை ஆட் பண்ண சொல்லுங்க கைஸ். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது நைட் ஆகிட்டா சரி அங்கே இருக்க போட்டு தள்ளலாம். முன்னாடியே ஒரு சங்கரில் போட்டாச்சுல்ல. அதே ஒரு ஒயிட் கலர் குதிரை எனக்கு எடுத்துக்கிறேன். அப்புறம் போவோம். ஜாம்பி டவுன் அடிக்கணும் நினைக்கேன். அப்புறம் பார்ப்போம். ஜாம்பி டவுன் வந்தாச்சு. இங்கே பாருங்க, கடைசி எழுத்துல இருக்கேங்க. வரும்போதே ட்ரெயின் விட்டு இறங்கும் போதே ஒரு உல்ஃப் அடிச்சிட்டு ஐயோ